நீங்களா யாருடா? நாங்க யாரா? How do I tell you? ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எபிசோட் 2 ஆஃப் எதுவுமே படிக்காமல் போகிறதுக்கு இதனாச்சும் படிச்சுட்டு போகலாமேன்றது தான். இந்த வீடியோவில் நம்ம லேண்ட்ஸ்கேப்பில் செகண்ட் யூனிட் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதெல்லாம் தான் அந்த கொஷின்ஸ். மொத்தமாக 5 2 மார்க்ஸ் அண்ட் 4 16 மார்க்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். 2 மார்க்ஸில் இருந்து ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு வாட் இஸ் அன் எக்கோசிஸ்டம். எக்கோசிஸ்டம்னா என்னென்னா, நம்ம சின்ன வயசில் வந்துட்டு அது பேர் என்ன இவிஎஸ்லலாம் படிச்சிருப்போம்ல, அது மாதிரி அதே தான். ஆக்சுவலாக ஒரு பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் செல் சஸ்டெய்னிங் யூனிட் இருக்கிறது தான் வந்துட்டு ஒரு எக்கோசிஸ்டம்னு அர்த்தம். பயோட்டிக்னா பிளான்ஸ் அனிமல்ஸ், ஏபயோட்டிக்னா அந்த சாயில் வாட்டர் இதெல்லாம். லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சரில் ஒரு பயோடைவர்சிட்டியில் ஒரு சஸ்டெயினபிளான ஒரு எனர்ஜி ஃப்ளோவாக இருக்கிற ஒரு பிளானை வந்துட்டு நம்ம டிசைன் பண்ணணும் அப்படின்னா இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்டாக எங்கெங்கே அர்பன் பார்க், வெட்லேண்ட், அதுக்கடுத்து க்ரீன் ரோவ்ஸ் இங்கெல்லாம் வந்துட்டு இந்த எக்கோசிஸ்டம் ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து கேரிங் கெப்பாசிட்டினா என்னென்னா, ஒரு மேக்ஸிமம் பாப்புலேஷன் இல்லைனா ஒரு ஆக்டிவிட்டி ஒரு என்விரான்மெண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னு, எவ்வளோ சஸ்டெயின் ஆகும், அந்த என்விரான்மெண்ட்டை டீக்ரேட் பண்ணாமல் எவ்வளோ சஸ்டெயின் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது. லேண்ட்ஸ்கேப் பிளானிங்கில் வந்துட்டு மோஸ்ட்டாக விசிட்டர் லோஸ், லைக் பார்க்கில் வந்துட்டு விசிட்டர்ஸ் லோடு எவ்வளோ இருக்க போகுது, ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் ஒரு நேச்சரில் எல்லாத்துலேயும் எவ்வளோ இருக்க போகுதுன்னு நம்ம கேல்குலேட் பண்ணுறது தான். என்ஷூர் லாங் டேர்ம் சஸ்டைனபிலிட்டி அண்ட் மினிமம் எக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ். அதுக்கடுத்து என்ன, 2 கெமிக்கல் சைக்கிள் அதோட சிக்னிஃபிகன்ஸ் கேட்டிருக்காங்க. கார்பன் சைக்கிள் ஒன்று அண்ட் நைட்ரஜன் சைக்கிள் ஒன்று. கார்பன் சைக்கிள் வந்துட்டு கார்பன் பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அண்ட் ஒரு க்ரீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு கிளைமேட் ஸ்மார்ட் டிசைனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நைட்ரஜன் சைக்கிள் வந்துட்டு இது சாயில் ஃபெர்டிலிட்டி, பிளான்டிங் ஸ்ட்ராட்டஜி, லேண்ட்ஸ்கேப் டிசைன் இதெல்லாம் எஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கிறதுக்கு நைட்ரஜன் சைக்கிள். இது ரெண்டுமே எக்கலாஜிக்கல் ஹெல்த்துக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியமாக இருக்கும் லேண்ட்ஸ்கேப் ப்ராஜெக்ட்னு எடுத்துக்கும். அண்ட் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் எடுத்து அப்படின்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின் தான். ஒரு லீகல் சயின்டிஃபிக் மெத்தட் ஒரு என்விரான்மெண்ட் ஒரு ப்ராஜெக்ட் வருது, இது ஏதாவது ப்ரப்போசல் வருது அப்படின்னா அதை எவால்வேட் பண்ணுறதுக்கு ஒரு லீகல் அண்ட் சயின்டிஃபிக் மெத்தட் தான் வந்து இந்த இஏஏ. இது வந்துட்டு லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்ட் அண்ட் மினிமல் எக்காலஜிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது லார்ஜ் ஸ்கேல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த லேண்ட்ஸ்கேப் இன்டர்வேஷன் இதெல்லாம் மேண்டேட்ரியாக யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து ரிக்ளமேஷன் ஆஃப் டெர்லைட் லேண்ட். அப்படின்னா என்னென்னா, ஒரு இடத்துல யூஸே பண்ணாமல் ஒரு லேண்ட்ஃபில் இருக்கும்ல, அபேண்டன் பண்ணி இல்லை அங்கே தானா ஒன்று நடந்து அந்த லேண்டை வந்துட்டு யாருமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படி இப்படின்றது. அதுதான் ஒரு டேமேஜ்டு பொல்யூட்டட் இல்லைனா ஒரு அபேண்டன் லேண்டை வந்துட்டு யூஸபிள் ஸ்பேஸாக கன்வெர்ட் பண்ணுறது தான் ரீக்ளைமேஷன் ஆஃப் டைரக்ட் லேண்ட். ஏன்னா டிரெக்ட் லேண்ட்னால் வந்துட்டு அந்த லேண்ட் தான். லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்ட் வந்துட்டு என்னென்ன மெத்தட்ஸில் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஃபோட்டோ ரெமிடியேஷன், கிரேடிங் அண்ட் ரீவெஜிடேஷன்ஸ் இந்த மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து இந்த ரீக்ளைம் லேண்டை என்னவா கன்வெர்ட் பண்ணுவாங்கன்னா, பார்க், வெட்லேண்ட்ஸ், எக்காலஜிக்கல் காரிடார் இந்த மாதிரி மாற்றிடுவாங்க. அதுக்கடுத்து நம்ம 16 மார்க்ஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்ன, பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் எக்காலஜி அண்ட் தேர் ரிவைலன்ஸ் டு லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர். எக்காலஜினா பேசிக்கோட கான்செப்ட் என்ன அண்ட் அது லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர் கூட எப்படி ரிலேட் ஆகிருக்கு. கோர் எக்காலஜிக்கல் கான்செப்ட் என்னென்ன, எக்கோசிஸ்டம், பயோடைவர்சிட்டி, எனர்ஜி ஃப்ளோ, ஃபுட் வெப், நேச்சர்ஸ் அண்ட் ஹேபிட்ஸ் இதெல்லாம். எக்கோசிஸ்டம்னா லிவிங் அண்ட் நான் லிவிங்குள்ள இன்ட்ராக்ஷன், பயோடைவர்சிட்டி வெரைட்டி ஆஃப் ஸ்பீசிஸ் யூஸ் பண்ணுறது, எனர்ஜி ஃப்ளோ வந்துட்டு ஒரு சோலார் இதிலேருந்து பிளான்ட், ஹெர்பிவோரர், கார்னிவோரர், டீகம்போசர் இப்படி எனர்ஜி ஃப்ளோ மாறிட்டே வர்றது. ஃபுட் வெப் வந்துட்டு ஒரு ஃபீடிங் இன்ட்ராக்ஷன் எக்கோசிஸ்டமில் மாற்றி கொடுக்குறது. நேச்சர்ஸ் அண்ட் ஹேபிட்ஸ்னால் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆர்கானிசமோட ரோல் அந்த ஸ்பேஸில் எப்படி ஆக்குபை ஆகிருக்குன்னு பண்ணுறது. அதுக்கடுத்து அப்ளிகேஷன் ஆஃப் லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர் எப்படி அப்ளை ஆகுது இதில், நேச்சரோட டிசைன் பண்ணுறது, நேட்டிவ் பிளான்டிங் யூஸ் பண்ணுறது, க்ரீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறது, வைல்ட் லைஃப் காரிடார்ஸ் லைக் ஒரு ஃப்ராக்மெண்டட் ஹேபிடேட்ஸ் ஒரு லீனியர் க்ரீன்வே தர்றது அந்த மாதிரி. அண்ட் சாயில் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன் இதெல்லாம் நடக்கிறது. சரி, அதுக்கடுத்து ரிலவன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்கேல்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுது இந்த இடத்துலனா, சைட் ஸ்கேல், கம்யூனிட்டி ஸ்கேல், ரீஜினல் ஸ்கேல். சைட் ஸ்கேலுன்றது
பேஸ்ட் ஆன் தட் சைட் லெவலில் அங்கே என்னென்ன பண்ண முடியும் க்ரீனரிஸ்ன்ட்டு. கம்யூனிட்டி லெவலுன்னு வரப்போ அர்பன் ஃபாரஸ்ட், இந்த பார்க், க்ரீன் பெல்ட்ஸ் இதெல்லாம். ரிலிஜினல் ஸ்கேலுன்றது வாட்டர் ஷெட் ரெஸ்டாரேஷன் அந்த ரிலிஜினலில் இருக்கிறது. அதுக்கடுத்து அர்பன் எக்காலஜிக்கல் இன்ட்ராக்ஷன். இது மூலியமாக சுற்றி இருக்கிறது எப்படி நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறோம், இல்லை எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்னா அர்பன் ஹீட் ஐலாண்ட் மிட்டிகேஷன்ஸ் நடக்கும், ஸ்ட்ராங் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் வேஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் இதெல்லாம். எக்ஸாம்பிள் என்ன, ஆரோவில் க்ரீன் பெல்ட், அப்புறம் எக்கோ சென்சிட்டிவ் ஜோன்ஸ் இன் ஹிமாலயாஸில். ஆரோவில்ன்றது மோஸ்ட்டாக இந்த க்ரீனரிஸ், இந்த லோக்கல் மெட்டீரியல்ஸ், எர்த் மெட்டீரியல்ஸ்க்குலாம் இதெல்லாம் தான் எக்ஸாம்பிளாக வரும். கன்க்ளூஷனாக என்ன சொல்கிறாங்க, எக்காலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா அந்த கிளைமேட் ரெசிலியன்ஸ், அதுக்கடுத்து பயோடைவர்சிட்டி சஸ்டைனபிளாக இன்ஷூர் பண்ணும். அண்ட் ஒரு லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்ட் வந்துட்டு ரீஜென்ரேட்டிவ் அண்ட் லிவிங் என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணும், எம்பவர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இவ்வளோ தான் ஃபஸ்ட் கொஷின் முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள் அண்ட் அதோட ஒரு ரோல் எக்கோசிஸ்டம் ஃபங்க்ஷனிங்கில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள்னால் அது வந்துட்டு ஒரு நேச்சுரல் லூப், ஒரு ரீசைக்கிள் எலமெண்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்கிறது. எதுக்குன்னா லிவிங் ஆர்கானிசம் எர்த்துக்கும். இது வந்துட்டு எக்காலஜிக்கலாக பேலன்ஸாக மெயின்டைன் பண்ணிக்கும் அண்ட் லேண்ட்ஸ்கேப்பில் நியூட்ரிஷன் அவைலபிலிட்டியை பார்த்துக்கும். மொத்தமாக இதில் 4 சைக்கிள் இருக்குது. கார்பன், நைட்ரஜன், பாஸ்பரஸ், அதுக்கடுத்து வாட்டர். நம்ம வந்துட்டு கார்பனும் நைட்ரஜனும் 2 மார்க்கில் படிச்சிருக்கோம், அதே தான். அண்ட் பாஸ்பரஸ்ன்னு வரப்போ ராக்ஸ்லேருந்து அப்சர்வ் ஆகி எடுக்கிறது. ராக்ஸ்லேருந்து அப்சர்வ் பண்ணி அது பிளான்ட் அப்சர்வ் பண்ணி அதை ஃபுட் செயின் மூலியமாக ரிட்டர்ன் பண்ணுறது. இது வந்துட்டு ரூட் ரீடெவலப்மெண்ட்க்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அண்ட் வாட்டர் சைக்கிள் ஆப்வியஸாக வாட்டர் நமக்கு அவசியம் ஒரு இடத்துல. எவாப்ரேஷன், கண்டென்சேஷன், ப்ரெசிபிட்டேஷன் இதெல்லாம் நடக்கிறது. இது ஒரு மைக்ரோ கிளைமேட் ஸ்ட்ராங் வாட்டர் டிசைனை டிட்டர்மைன் பண்ணுது. இது எப்படி லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சரில் அப்ளை பண்ணலாம், பயோஃபில்டர்ஸ், எடிபிள் லேண்ட்ஸ்கேப்ஸ் அண்ட் ஸ்ட்ராங் வாட்டர் கார்டன்ஸ் இதெல்லாம் கொடுக்குறனால பண்ணலாம். கன்க்ளூஷனாக என்ன சொல்கிறாங்க, ஒரு சைக்கிள், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சைக்கிள் இருக்கணும், அது இம்பேக்ட் கம்மியாக இருக்கணும் அண்ட் ரீஜென்ரேட்டிவ் டிசைன்ஸ் கொடுத்துருக்கணும். அண்ட் ஒரு சஸ்டைனபிள் சாயில் ஹெல்த், வாட்டர் அவைலபிலிட்டியை என்ஷூர் பண்ணணும். கிளைமேட்டிக்கல் அடாப்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி லேண்ட்ஸ்கேப் ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தேர்ட் கொஷின் என்னென்னா த ப்ராசஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் EIA. EIA என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட். லேண்ட்ஸ்கேப் ப்ராஜெக்ட்ஸில் இது எவ்வளோ முக்கியம்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு EIA என்ன, ஆப்வியஸாக நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஆல்ரெடி பண்ணியிருக்க ப்ரொப்போசலோ இல்லை ப்ராஜெக்டோ வந்துட்டு என்விரான்மெண்ட்டை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுதுன்ற ஸ்ட்ரக்சரல் ப்ராசஸை கண்டுபிடிக்கிறது தான். இல்லை ஏர், வாட்டர், சாயில், வெஜிடேஷன் எல்லாமே இன்வால்வ் இருக்கும். இதில் மேண்டேட்டரி அண்டர் ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபேஸஸ் ஆஃப் EIA என்னென்னா ஸ்க்ரீனிங், ஸ்கோப்பிங், பேஸ்லைன் ஸ்டடி, இம்பேக்ட் ப்ரிடிக்ஷன், மிட்டிகேஷன் மெஷர்ஸ் அண்ட் பப்ளிக் கன்சல்டன்ஸ். ஸ்க்ரீனிங்கிறது ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட்க்கு EIA வேணுமா அப்படின்னு பார்க்குறது. ஸ்கோப்பிங்கிறது இன்கேஸ் அப்படி வேணும்னா கீ இஷ்யூஸ் அண்ட் இம்பேக்ட்ஸ் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணுறது. பேஸ்லைன் ஸ்டடி அங்கே இருக்கிற டேட்டா கலெக்ஷன்லாம் வந்துட்டு கலெக்ட் பண்ணி ஒரு கண்டிஷனுக்கு எக்ஸிஸ்ட் ஆகிற மாதிரி அதை மாற்றுறது. அண்ட் இம்பேக்ட் ப்ரொடிக்ஷன்லாம் இதை எவால்வேட் பண்ணி இது மூலமாக பொட்டென்ஷியலாக என்விரான்மெண்ட்டை எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்குறது. அண்ட் மிட்டிகேஷன் மெஷர்ஸ்லாம் வந்துட்டு ஒரு ப்ரொப்போஸ்டு சொல்யூஷன், அது மூலியமாக நெகட்டிவ் இம்பேக்ட்ஸை கம்மி பண்ணுறது. அதுக்கடுத்து பப்ளிக் கன்சல்டன்சி, நம்ம வந்துட்டு பப்ளிக் கிட்ட இது மூலமாக இன்புட்ஸ் வாங்கிக்கிறது. அதுக்கடுத்து என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் பிளான், ஃபைனல் டாக்குமெண்டேஷன், மானிட்டரிங் ப்ராசஸ் இதெல்லாம் நடக்கும். இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, லேண்ட்ஸ்கேப் டிசைனில் சைட் சென்சிட்டிவ் அனாலிசிஸ் பண்ணுறது, மெட்டீரியல் இம்பேக்ட் பார்க்குறது, வெஜிடேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்க்குறது, அண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட், ப்ரிசர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி. இது எக்ஸாம்பிளாக ஸ்மார்ட் சிட்டி மிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் காமன். அண்ட் தேர்ஹி டேம் க்ரீன் பெல்ட் பிளான் இது ஒன்று. கன்க்ளூஷனாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு க்ரூஷியல் ஒரு இன்ஃபார்ம்டு எக்காலஜிக்கல் ரெஸ்பான்சிபிள் லேண்ட்ஸ்கேப் டெசிஷன்ஸ்லாம் இது மூலியமாக எடுக்க முடியும் இந்த அசஸ்மெண்ட் மூலியமாக. அண்ட் லாங் டேர்ம் என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி அண்ட் லீகல் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இது மூலியமாக கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. கற்று மெத்தட்ஸ் ஆஃப் ரிக்ளைமிங் அண்ட் ரெஸ்டோரிங் டைரக்ட் லேண்ட்ஸ் அண்ட் வித் எக்ஸாம்பிள். இதுவும் நம்ம 2 மார்க்கில் பார்த்தது தான். 2 மார்க்கில் குடியிற லெவலில் பார்த்துருப்போம், வந்துட்டு டீட்டெயிலாக பார்க்குறோம். இந்த டைரக்ட் லேண்ட்னா ஆக்சுவலாக என்னென்னா அபேண்ட் பண்ணி டீக்ரேட் ஆகி இல்லை கண்டாமினேட் ஆகி இருக்கிற லேண்ட்ஸ், யூஸே பண்ணாமல் இருக்கும்ல, இது வந்துட்டு எக்காலஜிக்கல் டெட் ஜோன்ஸ்னு சொல்லுவாங்க. மெத்தட்ஸ் ஆஃப் ரெக்ளமேஷன்ஸ் என்னென்னா கிரேடிங் அண்ட் சாயில் ரெமிடேஷன், ஃபோட்டோ ரெமிடேஷன், ரீவெஜிடேஷன், வாட்டர் மேனேஜ்மெண்ட், ஹார்ட்ஸ்கேப் ரீயூஸ். இந்த 5 தான்.
கிரேடிங் அண்ட் சாயில் ரெமிடியேஷன்னா வந்துட்டு ரீகான்டூர் பண்ணுறது, ஒரு இடத்த ஸ்டெபிளாக ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் கொடுத்து. இது வந்துட்டு டாப் சாயில் ஆட் பண்ணி ஃபர்டிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உதவும். அண்ட் ஃபோட்டோ ரீமிடியேட்டேஷன்னா ஒரு பிளான்ட்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணி அந்த இடத்த வந்துட்டு கண்டாமினேட் ஆகாமல் பார்த்துக்கிறது பிளான்ட்ஸ் மூலியமாக. ரீவெஜிடேஷனாக ஆப்வியஸாக நேட்டிவ் கிராஸ்லேண்ட்ஸ், வெட்லேண்ட்ஸ், இந்த ஃபாரஸ்ட் ரெஸ்டோரேஷன் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறது. இது வந்துட்டு பயோடைவர்சிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டியை வந்துட்டு என்கரேஜ் பண்ணும். அதுக்கடுத்து வாட்டர் மேனேஜ்மெண்ட், இது வந்துட்டு பாண்ட்ஸ், அதுக்கடுத்து வெட்லேண்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ரன் ஆஃப் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்காக க்ரியேட் பண்ணுறது. இதுக்கு எக்ஸாம்பிளாக வந்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டட் வெட்லேண்ட் ஒரு பொல்யூட்டட் ஏரியாவில் நம்ம கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. ஹார்ட்ஸ்கேப் ரியூசர்ஸ்னால் இந்த ரபிள்ஸு, இந்த பாத்து சீட்டிங்ஸ், அப்புறம் வந்துட்டு ஒரு ரீடைனிங் ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் ஒரு இடத்துல ப்ரொவைட் பண்ணுறது. ஒரு ஆர்கிடெக்டாக, ஒரு லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்டாக அவங்களோட ரோல் என்னென்னா சைட் அனாலிசிஸ், சாயில் டெஸ்ட்லாம் பண்ணியிருக்கணும். என்ன டைப் ஆஃப் பிளான்ட் செலக்ட் பண்ணுறோம் அண்ட் ஸ்பீஷீஸ் என்னென்ன இதுக்கு சூட் ஆகும் அப்படின்றத அனலைஸ் பண்ணுறது. அண்ட் ஹேபிடேட் ரெஸ்டோரேஷன் எடுத்துகிட்டு வர்றது, கம்யூனிட்டி இன்டகிரேட் பண்ணி ரெக்ரேஷன் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறது. இதுக்கு எக்ஸாம்பிளாக வந்துட்டு நேரு பார்க் டெல்லியில் அண்ட் ஹைரியா லேண்ட்ஃபில்னு நினைக்கிறேன். அண்ட் இருக்கிறது ஜாரியா கோல்ஃபீல்ட்ஸ் ஜார்க்கண்டில். இதெல்லாம் என்னப்பா முடிஞ்சு போயிடுச்சு. அதுட்டு இது ஒரு கன்க்ளூஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லைக் ரெக்ளைம் பண்ணுவாங்கள்ல இந்த எக்கலாஜிக்கல் லையபிலிட்டிஸ்லாம் அட்டைன் பண்ணுற மாதிரி, அதை அசஸ் பண்ணுற மாதிரி அர்பன் கெயின்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது. அண்ட் ஆஃபர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஹீலிங் லேண்ட்ஸ்கேப், சோஷியல் என்விரான்மெண்ட். இவ்வளோ தான். அதுக்கடுத்து 3rd யூனிட் நம்ம அதை வந்துட்டு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.